அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கோதுமை தோசையும் முட்டை கிரேவியும் தான். முட்டை கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஜாரில் 2 பழமாக தக்காளி, 3 காஞ்ச மிளகா, 5 முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு மிளகு சீரகம் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இன்றைக்கி அஷத் குட்டிக்கு லீவு, அவருக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும். ஸோ இங்கிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். நல்ல வெங்காயம் வதங்கினதும் அரைச்ச தக்காளி சேர்த்துட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கிளறி விட்டுடலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகட்டும், மூடி வச்சிடலாம். ஸோ அந்த கிரேவி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். கிளறி விடக்கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.